திமுக காங்கிரஸ் கூட்டணி புட்டுக்க போகுதான். அப்பா நான் சொல்லல. நான் வழக்கமா 2 3 வீடியோ பண்ணி நானும் டயர்ட் ஆயிட்டேன். சரியா? நீ பார்த்துட்டு இருக்க மக்கள் நீங்களும் டயர்ட் ஆயிட்டு என்னடா கூட்டணி அண்ணா புரிய போகுது என்ன புரிய போகுது அப்படின்னீங்க. ஒண்ணும் இல்லை. இது சம்பந்தமே கொஞ்சம் 3 4 வீடியோ போட்டாச்சு. ஒண்ணுக்கும் வழி இல்லையா அப்படின்ட்டு இந்த கூட்டணியை பார்த்து கசுப்பான நீங்க ஃபீல் பண்ணா எப்பா அதே மாதிரிதான்ப்பா நானும் ஃபீல் பண்றேன். என்ன பண்றது, இவனை உடஞ்சும் தொலைய மாட்டேக்கான், பொய்யும் தொலைய மாட்டேக்கான். ஆனா நம்ம இதை விட மாட்டோம். ஏன்னா அவளுக்குள்ள நம்ம சந்தோஷப்படணுங்களா ஐயா? ஏன்னா இவங்க ஒரு 2 மாசம் முன்ன வரைக்கும் நாங்க எப்பேற்பட்ட கூட்டணி தெரியுமா? எந்த காலம் தொட்டு அண்ணனுக்கு அண்ணனாக உயிருக்கு உயிராக இருந்த கூட்டணி எங்களுக்குள்ள பிரிவை நீங்க பார்க்க முடியுமா? பிரிக்க முடியுமா? அவளுக்குள்ள நாங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். அப்படிப்பட்ட கூட்டணி பில்டப் பண்ணிட்டோம்ல, வச்சு செய்ய வேண்டாமா? அதுக்குத்தான் 1க்கு 2க்கு 3 இது 4வது வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். 2வது இது நாங்க கூட டயர்டாகி விட்டுட்டோம். இவனுங்க என்னடா போய் காங்கிரஸ்காரன் சரண்டர் ஆயிட்டான் போல அப்படின்னு வச்சிருக்க சூழல்ல இன்னைக்கு ஜி தமிழ் அப்புறம் நியூஸ் தமிழ் அப்படின்ட்டு பல மீடியா சேனல்ல பூதகரமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் கிரீஷ் ஜோடங்கர். நாங்க தாவேக்காவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும், தாவேக்கா எங்களை ரொம்ப மதிக்குது, எங்களுக்கு ஏகப்பட்ட மரியாதை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காப்புல. அதே மாதிரி சுத்தமா ராகுல்ஜி அவர்களுக்கு திமுக மேல விருப்பம் இல்லைங்கிற மாதிரியும் ஒரு ஸ்டேஜ்ல திமுகவே பொய் துறைங்களை ஏண்டா போக மாட்டேங்கிற அந்த நிலைமைக்கு வந்ததாகவும், அதே மாதிரி நாங்க எங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் இருக்கு, தாவேக்கோட போக போறோம் பார்த்துக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அவங்களுக்குள்ள புகைச்சல் முத்திக்கிட்டான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 100லேருந்து 90% கூட்டணி உடஞ்சி போச்சு அப்படின்ட்டு எல்லா ஊடகங்களும் வெளியிடுறாங்க. இதுல முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்துருவோம். இந்த பிரச்சனை என்ன ஓடிட்டு இருக்குன்னா, திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது போய் திமுக காங்கிரஸ் தாவேகா முக்கோண கூட்டணி அப்படி முக்கோண கூட்டணியா முக்கோண கூட்டணி பேச்சுவார்த்தையா ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். இல்ல 3 பேரு 3 இதுவா பேசிட்டு இருக்காப்லையாம். டெல்லியில ஒரு டீம் பேசிட்டு இருக்கான், சென்னையில ஒரு டீம் பேசிட்டு இருக்கான், பெங்களூர்ல ஒரு டீம் பேசிட்டு இருக்கான். டெல்லியில திருநாவுக்கரசு எப்ப அந்த ராகுல்ஜி எல்லாம் நம்பனா வேஸ்ட், கையெடுத்து கும்பிடுறோம், நீங்க திமுக விட்டு போயிறாங்க அப்படின்ட்டு டைரக்டா அன்னையார் சோனியா அம்மா கிட்ட போய் பேசிட்டு இருக்கிறதாகவும், சென்னையில செல்ல பெருந்தவழி அவர்கள் ஸ்டாலின் இருந்தையா கோபப்படுறாங்கயா இந்த கோவப்பட்டா உலகம் தாங்காதியா அப்படின்ட்டு ஒரு வடிவேல் காமெடியில வரும் இல்லையா, அந்த டயலாக் மாதிரி தலைவர் செல்வ பெருந்தகை இங்க இருக்கிறதாகவும், பெங்களூர்ல தங்கப்பாலு அவர்கள் KT சிவகுமார்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கதாகவும் பேச்சுக்கள் பரவலாக வந்து கொண்டு இருக்கின்றது. ஏற்கனவே நாங்க காங்கிரஸ அடிபணிய வச்சுட்டோம் அப்படின்னு திமுக தரப்பினரு 2 குண்டு தூக்கி போட்டாங்க. ஒண்ணு என்னைக்கு தேமுதிக கூட்டணி வந்துட்டோ காங்கிரஸுக்கு அள்ளு விட்டுருச்சு அப்படின்னு போட்டாங்க. அதே மாதிரி ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 5000 ஸ்கீமை அறிவிச்ச உடனே நம்ம தான் வெற்றி 100க்கு 200 வெற்றி அப்படின்ட்டு ஆட்டம் காட்டிட்டு இருந்த அந்த கூட்டணி கட்சிகள்லாம் பம்மி போய் எங்ககிட்ட சரண்டர் ஆயிட்டு அப்படின்ட்டு தங்களுக்குள்ளே மார்பை தட்டி இருந்த வேலையில அடுத்த கூட்டத்துக்கு டமார்னு போட்டாப்புல எடப்பாடி பழனிசாமி. எப்ப நீ 5000 கொடுத்தா நான் 10,000 அப்படின்னு சொன்ன உடனே ஆஹா அப்படின்ட்டு திரும்ப கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் அதை அந்த திமுக மிரட்டின கூட்டணி கட்சிக்கெல்லாம் ஒரு பூஸ்டி, ஒரு துள்ளல், ஒரு குத்தாட்டம் போட்டு வச்சு செஞ்சு வச்சுக்காங்களாம். இது மணி கூட்டணிக்குள்ள பிரச்சனை என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ காங்கிரஸ்க்கு 2 எம்பி சீட்டு தேவைப்படுதான். ஏன்னா மல்லிகார்ஜுன கார்கேஜி அவர்களுக்கு எம்பி சீட்டு இவங்க மூலமா தான் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும்போது என்ன ஒரு
டி.கே. சிவகுமார் தம்பிக்கும் இந்த இவங்க கிட்ட அந்த எம்பி சீட்ட மேல்சபை எம்பி சீட்டை வாங்கி தான் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்கிறதுனால ரெண்டையும் ஸ்ட்ராங்கா கேட்காப்லையாம். ஆனா திமுக தரப்போ அவ்வளவுதான் தர முடியாப்பா. போன திருப்பினா 22 தான் திருப்பினா 25 வேணா தாரோம், ஒரு எம்பி சீட் வேணா தாரோம் அப்படின்ட்டு சொன்ன இருந்தா இருங்க, இல்லைன்னா தயவு செய்து கடையை காலி பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்ன மாதிரியும் தகவல் தெரிவிக்குது. இதுதான் ராகுல்ஜிக்கு ரொம்ப ஒரு கோபத்தை உருவாக்கிட்டு அப்படின்னு சொல்றாங்க. நாங்க எத்தனை வருஷம் ஆண்ட கட்சி எவ்வளவு தோல்வி வெற்றிகளை பார்த்துருப்போம், அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு தொழில் கொடுத்துருவோம். இன்னைக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னன்னா எனக்கு வயசு கம்மி தான். அடுத்து எப்பவும் இந்த எப்பவும் பாஜகவே அடிச்சிருக்காது, மாறி மாறி வர்றதுக்கான சாத்தியக்கூறு இப்ப எல்லாம் 10 வருஷம் கழிச்சாலும் மாறி மாறி வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால எங்களை ரொம்பவும் இது புரட்சி எடை போட வேண்டாம் அப்படிங்கிறது ராகுல்ஜி அவர்களே இருக்கவும் ஒரு ஈகோவை ராகுல்ஜி அவருக்கு தட்டி விட்ட மாதிரி. ஏன்னா இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை குழு ஆரம்பிச்சு இதுவரைக்கும் அபிஷியலா ஒரு பேச்சுவார்த்தையும் காங்கிரஸ் கூட நடக்கல, மற்ற கட்சிக்காரங்க கூட நடந்திருக்கான வாய்ப்புகள் இருக்கு, நடந்துட்டு வேணுகோபால் வரும்போது கூட மேலிட பொறுப்பாளர் வேணுகோபால் வரும்போது கூட ஒரு சீனுக்கு தான் பேசுவாங்களே தவிர மற்றபடி ஸ்டாலின் தரப்புல இருந்து இவ்வளவுதான் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி பேசல. ஒரு உப்புக்கு சப்பானியா பேசின ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையா தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாப்ல. ஒட்டுமொத்தத்துல காங்கிரஸ் இதை பாரு, நாங்க எங்க கூட நீ இருந்தா உனக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அல்ல நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டுன்னு வச்சுக்கீங்க, அதாவது நாங்களும் தோத்து நீனும் தோத்து போ அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டுன்னு வச்சுக்கேன், திமுக அகல பாதத்துக்குள்ள போயிடும். இதுக்குதான் பெரிய எக்ஸாம்பிள் எதை சொல்றப்பன்னா, காங்கிரஸ் இந்த ராகுல் காந்தி டீம் என்ன சொல்றதுன்னா, இப்படிதான் மகாராஷ்டிராவில் உத்தவு எங்கிட்ட பில்டப் பண்ணிட்டு இருந்தாப்புல, நாங்க சட்டசபை தேர்தலில் சேர்ந்துதான் எல்லாமே பண்ணோம், எல்லா எலெக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணோம். ஆனா கீழே உள்ள உள்ளாட்சி தேர்தலில் எங்ககிட்ட ஆட்டம் கண்டாங்க, எங்கிட்ட கூட்டணி நாங்க கேட்டதுக்கு எங்கிட்ட இருந்தாங்க. 50 வருஷமா அந்த அந்த சிவசேனா தான் பிடிச்சு வச்சிருந்தது, சிவசேனா கோட்டையா இருந்தது, எவ்வளவு பெரிய அது பட்ஜெட் உள்ள ஒரு உள்ளாட்சி அமைப்பு, அதுல எங்ககிட்ட ஆட்டம் கண்டாங்க. நாங்க முடிவு கொடுத்தோம், சரி அப்படியா கூட்டணினா எங்களையும் மதிக்கணும், இல்லை அப்படின்னா இப்படிதான் ஆகும் அப்படின்ட்டு நாங்க தோத்தோம் பரவாயில்ல நீனும் தோத்துருவ அப்படிங்கிற நிலைமை வந்துடும், அது ஒரு பாடத்தை காட்டணும் அப்படின்னா நாங்க உத்தவ் தாக்கரேயோட கூட்டணி முடிச்சுக்கிட்டோம். அதன் விளைவு என்னாச்சு அப்படின்னா 50 வருஷமா கைக்குள்ள இருந்த அந்த உள்ளாட்சி அமைப்பு, அந்த உள்ளாட்சி பொம்பைக்கு மட்டும் 50 கோடி 50 லட்சம் கோடி அப்படி ஒரு பட்ஜெட் போடுற அந்த மாநகராட்சி கையை விட்டு போயிட்டு நக்கிக்கிட்டு போயிட்டு, அதே மாதிரி எங்களுக்கும் இல்லைன்னா உங்களுக்கும் இல்லாம போயிடும் அப்படின்ட்டு ஒரு நிலைமை அங்க எப்படி ஏற்பட்டுச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் ஏற்பட்டு போயிடும், பார்த்துக்கங்க அப்படின்ட்டு தகவல் நமக்கு வந்திருக்கு. ரெண்டாவது நம்ம மாணிக்க தாக்கூர் தான் முதல்ல பயங்கரமா அந்த இதெல்லாம் திமுக எகென்ஸ்டா பேசியிருந்தாப்புல. அவர்கிட்டே அவரு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மினிஸ்டரே கேட்டிருக்காப்புல, ஏன் போதுங்க பேசுற வரைக்கும் போதும், விட்டு தொலைமையா, கொஞ்சம் கூட்டணியே நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம். என்னையா நான் மட்டும் எனக்கு என்ன மட்டும் என்னையா இருக்கு, எனக்கு மட்டும் திமுக லீக்கேஜ் செய்து தலைமையில இருந்து பேச சொன்னாங்க, அதை தாங்க நானும் பேசினேன் அப்படின்ட்டு அவரு உண்மைய போட்டு புட்டு 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 வச்சு டாப்ல மொத்தத்துல காங்கிரஸ் 2 எம்பி சீட்டும் 30 சீட்டும் கேட்குது. ஆனா திமுக தரப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாப்புல. ஏன்னா திமுக தரப்புல இருந்து ஒரு எம்பி சீட் ஏற்கனவே தேமுதிக கொடுத்ததாகவும் 2 சீட்டு திமுக காரங்களுக்கு கொடுக்கறது வச்சிருக்கிறது அப்படிங்கிறதாகவும், ஒரு சீட்டு மாப்பிள்ள சாருக்கும் வச்சிருக்கிறதாகவும் நமக்கு தெரிஞ்ச தகவல்கள் தெரிவிக்கிறது. அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயே ஏற்கனவே ஒரு சலசலப்பு ஆயிட்டான். இது வரைக்கும் எங்களுக்கு ஒரு எம்பி சீட் இல்லை அப்படின்ட்டு வைக்கவும் சிபிஎம்மும் சிபிஐயும் அதே மாதிரி நம்மளுடைய விடுதலை சிறுத்தைகளும் முன்னுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நேற்று தேமுதிகவுக்கு நீங்க கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இந்த கூட்டணிக்குள்ள குழப்பம் நடந்திருக்கு. அதனால மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு.
அதனால ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் 25 தான் சீட்டு, 22 3 வேலை எக்ஸ்ட்ரா தரும். அதுக்கு மேல கிடையாது. நீங்க போனா போய்கிடுங்க அப்படின்ட்டு காங்கிரஸை விரட்டும் தொழில பேசினதாகவும், போய் தொலைய மாட்டேங்குங்களே அந்த அந்த கண்டிஷன்ல பேசினதாகவும் ஒரு நமக்கு தகவல். கடந்த நேரத்தும் இன்னைக்கு மட்டுமே நியூஸ் சேனல்ல கிட்டத்தட்ட உறுதிப்படுத்த செய்திதான் வருது, இந்த கூட்டணி உடஞ்சிரும் அப்படின்ட்டு. பார்ப்போம். நம்மள இது ஒரு 4, 5 இதேவா கூட்டணி பேசி போட்டாச்சு. ஆனா இது நாங்க பேசி மறந்துட்டோம். இவங்க சரண்டர் ஆயிட்டானுங்க காங்கிரஸ்காரங்க அப்படின்னு நினைச்சோம். ஆனா அதையும் மீறி உள்ளுக்குள்ள புகைச்சல் ஓடிக்கிட்டு இருக்கு. எம்பி சீட்டுக்காகவும், அதே மாதிரி சீட்டு கூட்டணி ஆட்சிங்கிறத, கூட்டணி ஆட்சி கண்டிப்பா வேணுங்கிறத பிரிஸ்வோடங்கிறோம் அப்படி வலியுறுத்திட்டு இருக்கட்டும். இதுக்கு ஒரு காரண பொருளாக சொல்றாங்க. மீண்டும் அடுத்த வீடியோக்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.